Hi guys, வணக்கம் and welcome back to channel. So இன்னைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ற வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்த மேக்கப் லுக் தான். So இது வந்து பாத்தீங்கன்னா நான் one brand வெச்சே full look வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். என்ன brand அப்படின்றத வந்து நீங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்க subscribe பண்ணலாம், subscribe பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் என்னோட next updates பார்க்க முடியும். So இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த மேக்கப் லுக் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே நான் Maybelline ப்ராடக்ட் வச்சு தான் பண்ணிருக்கேன். அது வந்து அஃபோர்டபிளான ப்ராடக்ட் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசிக் லுக் தான். இது நீங்க வந்து எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் மேக்கப் போட்டு நம்ம நல்லா தெரியணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் நீங்க வந்து வியர் பண்ணிட்டு போகலாம். ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிறதுக்கு வந்து ஒரு ஹெவி மேக்கப் மாதிரி தெரியாது, கொஞ்சம் சட்டிலா தான் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த லுக் ஃபுல்லாவே. ஸோ மேக்கப் லுக் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ஸ்கின் கேரை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன் இதெல்லாமே வந்து அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து என் ஸ்கின் வந்து ஓரளவுக்கு நல்லாவே க்ளோவாக இருந்துச்சு. இப்போ மேக்கப் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு Maybelline இன்ஸ்டன்ட் ஏஜ் ரீவைண்ட் கன்சீலர். ஸோ இதோட ஷேட் வந்து பார்த்திங்கன்னா கேரமல். எனக்கு வந்து கரெக்டாக வந்து சூட்டாக இருந்துச்சு. இது வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இதில் ஸ்பாஞ்ச் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம டாட் மாதிரி வச்சுட்டு சும்மா அழுத்தி விட்டோம் அப்படின்னு சொன்னால் உள்ளே இருக்க ப்ராடக்ட் நம்மளுக்கு வெளியே வரும். அதில் வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வச்சு நல்லா வந்து ஸ்மட்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து கொஞ்சமாக தான் டார்க் சர்க்கிள் இருக்குது அப்படின்றதுனால நான் வெறும் கன்சீலர் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் நம்ம ஐ மேக்கப் வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து நல்லா ஹைட் ஆகியிருக்கு என்னோடய டார்க் சர்க்கிள் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளெண்டர் வச்சுட்டு நான் இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு நம்ம பிளெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டான ஃபினிஷிங் வந்து கிடைக்கல. ஸோ அதனால் இந்த பிளெண்டர் வச்சு நான் நல்லாவே பிளெண்ட் பண்ணிக்கிறேன் ரெண்டு ஐலையுமே. ஸோ ரெண்டு ஐயுமே வந்து நம்ம இந்த கன்சீல் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதை செட் பண்ணுறதுக்காக நான் Maybelline ஃபிட் மீ லூஸ் ஃபினிஷிங் பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய ஷேட் வந்து பார்த்திங்கன்னா லைட் மீடியம் 20. இந்த ஷேட் வந்து எனக்கு கரெக்டாக வந்து செட் ஆகிருந்துச்சு. நான் இந்த மாதிரி ஐஷேடோ ப்ரஷில் வந்து எடுத்துகிட்டு ஜஸ்ட் இந்த எக்ஸஸ் ப்ராடக்ட்லாம் வந்து இந்த மாதிரி தட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து ஐக்கு மேலேயும் கீழே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம எந்த ஐஷேடோ போடுறோம் அப்படின்னு சொன்னால் கூட நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்மட்ஜ் ஆகாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு Maybelline ஐஷேடோ ஷேட் வந்து பார்த்திங்கன்னா Blushed Nudes அப்படின்ற ஷேட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஷிம்மர் ஷேடாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு டார்க் ரோஸ் கோல்டு மாதிரியான ஷேட் வந்து எடுத்து ஐ ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து மேட் ஷேட் இல்லை அப்படின்றதுனால இந்த க்ரீஸ் ஏரியா அண்ட் இன்னர் கார்னர் அவுட்டர் கார்னர் எதுவுமே வந்து ஷேப் வந்து பண்ணிக்க முடியாது. ஸோ ஜஸ்ட்டு வந்து சும்மா இந்த ஷிம்மர் ஷேட் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோமோ அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. Maybelline ஐஷேடோ மட்டும் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இல்லை, இதுவே 580 சம்திங் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ஷேட் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு காப்பர் ஷேட் மாதிரி இருக்கும். இது வந்து நான் லைட்டாக வந்து எடுத்துகிட்டு மிடில் ஏரியாவில் நல்லா வந்து அழுத்தி விட்டு நல்லா அந்த ஷேட் தெரிகிற அளவுக்கு நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ Maybellineல மேட் ஷேட் ஐஷேடோலாம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லுவோம் 900 மேலே சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு பதில் நம்ம ரெவல்யூஷன் ஐஷேடோ பேலட்டே வந்து வாங்கிக்கலாம். அது வந்து ரொம்ப பெட்டராக நம்மளுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஐஷேடோ வந்து அவ்வளோதான். இதுவே ரெண்டு ஐலையும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன். ஸோ இதில் நான் வந்து ரெண்டு ஷேட் வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா கரெக்டான ஷேட் வந்து எனக்கு இல்லை அப்படின்றதுனால 230 அண்ட் 128 அப்படின்ற ஷேட் வந்து ரெண்டுமே கொஞ்சமாக வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். 230 வந்து என்னை விட ஒரு ஷேட் கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால் வார்ம் நியூட் இந்த 128 வந்து கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நான் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சமாக டாட் மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு ரொம்ப ப்ராடக்ட் வந்து வேஸ்ட் ஆகாத மாதிரி இருக்கும். ஸோ இன்கேஸ் அதிகமான ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது நல்லா பிளெண்ட் பண்ணி அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பிளெண்டரை வந்து லைட்டாக வெட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக நம்மளுக்கு வந்து ஸ்கின்னில் பிளெண்ட் ஆகும். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப அப்படியே ஃபுல் கவரேஜ்னு சொல்லிக்க முடியாது, ஓரளவுக்கு மீடியமான கவரேஜாக தான் இருக்கும். அதுவும் நம்மளுக்கு இந்த ஆரஞ்சு கலர் கரெக்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நல்லாவே நம்மளுக்கு ஃபுல்லாகவே வந்து ஹைட் ஆகிடும் நம்மளுக்கு அந்த டார்க்னஸ் எல்லாமே. நான் வந்து ஆரஞ்சு கலர் கரெக்டர்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா அப்படியே ஃபுல் கவரேஜ்லாம் எனக்கு வந்து அந்தளவுக்கு பிடிக்காது. ஸோ ஒரு மீடியம் கவரேஜ் இருந்தாலே எனக்கு வந்து போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டார்க்னஸ் இருக்க ஏரியாலாம் வந்து அகைன் இந்த கன்சீல் வச்சு நான் வந்து கன்சீல் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி பண்ணும்போது நம்ம ஐ வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ஹைலைட்டராக தெரியும். ஆல்சோ அந்த டார்க் ஸ்பாட்ஸ் இருக்க ஏரியா அண்ட் லிப்பு கீழே இந்த ஏரியாலாம் நான் வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறதுக்காக கன்சீலர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து நல்லாவே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம பேஸ் வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்கின்னை தொட்டு பார்க்குறோம் இல்லை அப்படியே பார்க்குறோம் அப்படின்னு சொல்லும்போது ஓரளவுக்கு ஃப்ளாலெஸ்ஸாக தெரியும். நெக்ஸ்ட் வந்து இதை செட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அகைன் இந்த Maybelline லூஸ் பவுடர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ப்ரஷில் லூஸ் பவுடர் வச்சுட்டு ஃபஸ்ட்டு நான் நல்லா அந்த மாதிரி ஃபேஸில் அழுத்தி விடுறேன். அப்படி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு வந்து நல்லா கவர் ஆகும் ஃபேஸ் ஃபுல்லாகவே. ஆல்சோ ஃபேஸ் ஃபுல்லாகவே நல்லா அழுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நான் நெக் ஏரியாவில் வந்து ஃபவுண்டேஷன் போடலை, இந்த லூஸ் பவுடர் வச்சே வந்து கவர் பண்ணிப்பேன். நெக்கில் வந்து எனக்கு ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு வந்து அந்தளவுக்கு பிடிக்காது.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெப்ளினோட ப்ரோ பென்சில். நான் வாங்கின ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன். நான் வாங்கும்போது இந்த ஷேட் தான் அவைலபிளாக இருந்துச்சு. நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் டார்க் ப்ரௌன் ஷேட் வந்து வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ஐப்ரோ வந்து நான் இந்த மாதிரி கோம் வந்து பண்ணிக்கிறேன் இந்த ப்ரஷ் வச்சுட்டு. ஃபஸ்ட்டு அவுட்லைன் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து நான் ஃபில் பண்ணிப்பேன். நானே இந்த ப்ராடக்ட்டை வந்து இந்த வீடியோ எடுக்கும்போது தான் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமான ப்ராடக்ட் வந்து அப்ளை பண்ணி செக் பண்ணி பார்த்தேன் எந்த அளவுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகேவாக தான் இருக்குது. நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் டார்க் ப்ரௌன் வந்து வாங்கிக்கோங்க. இது வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு நேச்சுரல் லுக் மாதிரி கிடைக்குது. ஸோ இந்த ஃப்ரண்ட் ஏரியாவில் வந்து நான் லைட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். சும்மா நம்ம ஒரு கோடு மாதிரி போட்டோம் அப்படின்னு சொன்னால் சின்ன பசங்களுக்கு வரைஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் வந்து லைட்டாக அப்ளை பண்ணி பார்த்துட்டு இப்போ வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னு சொன்னால் இந்த கோம் வச்சுட்டு அகைன் வந்து லைட்டாக வந்து இந்த மாதிரி கோம் மாதிரி பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ஒரு நேச்சுரல் லுக் மாதிரி கிடைக்கும். டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு மெப்ளின் கொலாசல் ஐலைனர் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதோட ஷேட் வந்து பிளாக். ஸோ இந்த ஐலைனர் வந்து பர்டிகுலராக ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் வந்து சும்மா ஒரு சின்ன விங்குடு மாதிரியான லைனர் தான் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ எப்போவுமே வந்து இந்த வீடியோவில் காட்டினதை விட ஒரு லைன் வந்து கொஞ்சம் நான் பெருசாக வந்து பண்ணிப்பேன். ஏன்னா வந்து ஐஷேடோ வந்து இதில் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்றதுனால கொஞ்சம் குட்டியாக வந்து பண்ணியிருந்தேன். பிகாஸ் என்னோடய ஐயே வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அதுக்கு மேலே வந்து நான் ஃபுல்லாக ஐலைனர் அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஐஷேடோ போட்டதுக்கு அர்த்தமே இல்லாத போயிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு அவுட்லைன் வரைஞ்சிட்டு உள்ளே வந்து நான் ஃபில் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து ஒரு ஐயில் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீங்கள் வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து 2 ஐலையுமே நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபால்ஸ் லேஷஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு நேச்சுரல் மாதிரி தான் தெரியும். வச்சுருக்கிறதே வந்து தெரியாது. நான் வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அந்தளவுக்கு நம்ம வந்து ஃபேக்காக தான் வச்சுருக்கோம் அப்படின்றது வந்து யாருக்குமே வந்து தெரியாது. ஸோ கையில் வந்து அழுத்தி நல்லா விடுறேன். இது ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு வந்து லேஷஸ் தான் வந்து வச்சுருக்கோம் அப்படின்றதே தெரியாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெப்ளினோட கொலாசல் மஸ்காரா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்க லேஷஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு நான் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம மேலே இருக்க லேஷஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ மேலே இருக்க லேஷஸ்க்கு அப்ளை பண்ணும்போது நம்மளோட லேஷஸும் கீழே இருக்க லேஷஸும் வந்து நல்லா அப்படியே செட் ஆகிற மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு நல்லாவே நேச்சுரல் மாதிரி தெரியும். ஆர்டிஃபிஷியலாக இருக்க மாதிரி தெரியாது. ஸோ நெக்ஸ்ட்டு மெப்ளினோட மேட் லிக்விட் லிப்ஸ்டிக். இதோட ஷேட் வந்து பார்த்திங்கன்னா சென்சேஷனல் மீ. ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட மெப்ளினோட ப்ளஷ் இல்லை. அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நான் இதை வந்து ஜஸ்ட் என்னோட சீக் ஏரியாவில் வந்து ஒரு டாட் மாதிரி வச்சுட்டு இந்த பிளெண்டர் வச்சுட்டு ஃபுல்லாகவே நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லிப்ஸ்டிக்லலாம் வந்து ப்ளஷ் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எதுவுமே பிரச்சனை கிடையாது. எல்லாமே மேக்கப் ஐட்டம் தான். இது வந்து ரொம்ப மினிமலாக தான் இருக்கும். ஸோ அப்ளை பண்ணிட்டதுக்கப்புறம் ஒரு க்ளோ மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு ப்ளஷ் தான் அப்ளை பண்ணியிருக்கோன்றதே தெரியாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெப்ளினோட ஹைலைட்டர். இதுவுமே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சட்டிலாக தான் இருக்கும். நான் வந்து லைட்டாக இந்த ஹைலைட்டர் ப்ரஷ் வச்சுட்டு என்னோட இந்த சீக் போன் ஏரியாவில் வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் ஹைலைட் பண்ணிக்கலாம். நோஸ்க்கு மேலே, சின் ஏரியாவில், ஃபோர்ஹெட்டில் இந்த ஏரியாலாம் வந்து நான் நல்லா வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெப்ளினோட கொலாசல் காஜல். ஸோ இது வந்து ஐலைனர் மஸ்காரா காஜல் வந்து நான் காம்போ பேக்கேஜாக வந்து வாங்கியிருந்தேன். இந்த காஜல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்னர் கார்னர்லேயும் அவுட்டர் கார்னர்லேயும் மட்டுமே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாக அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து பிடிக்காது. அப்படி அப்ளை பண்ணால் கண் இன்னும் குட்டியாக தெரியும் அப்படின்றனால நான் வந்து அப்ளை பண்ணிக்க மாட்டேன். ஸோ அதை அப்ளை பண்ணிட்டு பார்த்திங்கன்னா அவுட்டர் கார்னர் ஏரியாவில் மட்டும் வந்து கையில் வச்சு நல்லா ஸ்மச் பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு வந்து ஐ ஷேப் வந்து கரெக்டாக வந்து நம்மளுக்கு தெரியும். அதனால் நெக்ஸ்ட்டு மெப்ளினோட சேம் அந்த லிக்விட் லிப்ஸ்டிக் சென்சேஷனல் மீ அந்த ஷேட் தான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூடிஷ் பிங்கிஷ் மாதிரியான ஷேட். அண்ட் இயரிங் வந்து போட்டுட்டு ஹேரை வந்து லைட்டாக வந்து செட் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான், இந்த லுக் வந்து கம்ப்ளீட் ஆயாச்சு. ஸோ காய்ஸ் இந்த மேக்கப் லுக் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அங்கே நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஸோ மச். பாய்.